عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الله العظيم ونصلي أما بعد. இன்றைய காலத்தில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு முரணான சில வஹாபிகள் நபியின் மீது கவி படிப்பது இஸ்லாமில் தடை செய்யப்பட்டது என்று சில தலீல்களை முன்வைக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், வமா அல்லம்னாஹு ஷஅர வமா யம்பகி லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கவிதையை கற்றுத்தரவில்லை, அது அவர்களுக்கு அவசியமும் அல்ல என்று கூறுகிறார்கள். அதை அடிப்படையாக வைத்து இஸ்லாத்தில் அது தடை செய்யப்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அது உண்மையானால் அதே குர்ஆன் பேசுகிறது, வமா குன்த மின் கப்லிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக, நபியே நீங்கள் இதற்கு முன்னால் எந்த ஒரு கிதாபையும் படித்ததும் அல்ல, உங்களது வலக்கரத்தால் எந்த ஒன்றையும் எழுதியதும் அல்ல. அப்படி அதை வைத்து எழுதுவதும் படிப்பதும் ஹராமாகி விடுமா என்றால் கிடையாது. மீண்டும் அதே குர்ஆன் முதல் வசனமாக அல்லாஹ் கூறுவதே இக்ரா, நீங்கள் படியுங்கள் என்று கூறுகிறான். அதனால் எதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதை கற்றுத்தரப்படவில்லை என்றால், மக்களுக்கு மத்தியில் குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அதை யாரும் கவிதை என்று சொல்லிவிடக் கூடாது, நபியினுடைய நுபுவத்திலும் ரிசாலத்திலும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் கவிதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை. இரண்டாவதாக அவர்கள் ஒரு தலீலை வைக்கிறார்கள், வஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், ஷாயிர்களை வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள். அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன் வ அன்னஹும் யகூலூன மா லா யஃஅலூன், அவர்கள் பள்ளத்தாக்குகளில் திரிந்து கொண்டு செய்யாத ஒன்றை செய்ததாக கூறக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கூறுகிறான். அதையும் அவர்கள் அடிப்படையாக வைத்து ஷாயிர்கள் வழிகேடர்கள் என்றால் இஸ்லாத்தில் கவிதை என்பது வழிகேடானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஷாயிர்களான ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் எல்லாம் அழுது கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். வந்து கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ذكرுல்லாஹ கஸீரா, ஈமான் கொண்டவர்களை தவிர, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களை தவிர மற்ற ஷாயிர்கள் தான் வழிகேடர்கள். அன்தும், எனவே நீங்கள் அவர்கள் அல்ல, அன்தும் அல்லாஹ் கூறிய இவர்கள் தான் நீங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது வரலாறை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த ஆயத்திற்கு வஹாபிகள் பதில் சொல்லியாக வேண்டும். என்றாலும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஆயத்து இறங்கிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். கத் அன்ஸல ஃபி ஷஅரி மா கத் அலிம்த, ஷஅர் குறித்து ஒரு ஆயத்து இறங்கியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் யா ரசூலல்லாஹ், கைஃப தரா ஃபீஹி, அது குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் முஃமின யுஜாஹிது ஃபீ ஸைஃபிஹி வ லிசானிஹி, நிச்சயமாக ஒரு மனிதன் அவனுடைய வாளை கொண்டும் அவனுடைய நாவை கொண்டும் அவன் போர் புரிவான். லிகஅன் வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய நஃப்ஸ் எவன் வல்லமையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லிகஅன்னமா தர்மூனஹு நவஹுன் நபுலி, நீங்கள் பாடக்கூடிய கவிதை அம்பை போன்று அவர்களை குத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது குத்துகிறனால் தான் அவர்கள் அது கூடாது என்று வாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நபியை புகழ்ந்தார்களா என்றால், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரபி பாதில் மதீனா, மதீனாவின் சில பகுதிகளை கடந்து சென்றார்கள். அப்பொழுது சிறுமிகள் எல்லாம் தஃபடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கவிதை பாடினார்கள். யகுல்ன, அவர்கள் சொன்னார்கள், நஹ்னுல் ஜவாரி மின் பனி நஜாரி, நாங்கள் பனு நஜார் என்ற கோத்திரத்தை சார்ந்த சிறுமிகள். யா ஹப்பதா முஹம்மதும் மின் ஜாரி, அண்டை வீட்டுக்காரர்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற கவிதையை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல்லாஹு யஅலமு லா யுஹிப்புக்குன்ன, நான் அவர்களை எந்த அளவிற்கு நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அறிந்தவன். எனவே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது